முதலாவது துஆவாக எழும்புகிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த துஆவை என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அல்லாஹுவுக்கு, அல்லதி அஹ்யானா எம்மை உயிர்ப்பித்தவனுக்கு, பஅத பின்னர், மா அமாதனா எங்களை மரணிக்க செய்த பின்னர் எம்மை உயிர்ப்பித்தவனுக்கு, உயிர்ப்பித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், வ இலைஹின் நுஷூர் நாங்கள் அவன் பக்கமே எழுப்பப்படுவோம், அவன் பக்கமே நாம் எழுப்பப்படுவோம். இது அந்த துஆ. இப்போ இந்த துஆவை நீங்கள் அதாவது ஆதாரபூர்வமாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியில், அதே போன்று அதாவது சஹீஹ் முஸ்லிமில் இந்த துஆவில் பல வார்த்தைகளால் நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். என்னென்ன வார்த்தைகளால் காணலாம் என்பதற்காக நான் ஒரு சின்ன ஒரு தஹ்ரீஜ், எப்பயும் ஒரு துஆவை சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தஹ்ரீஜ் நான் எங்கே செய்வேன். தஹ்ரீஜ்னா எங்கெங்கே பதிவு செய்யப்பட்டு என்னென்ன வார்த்தைகளில் வந்திருக்குது என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த துஆ எப்படி வருதுன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியில் 6312வது இலக்கத்தில், புகாரி முஸ்லீமில் வர துவாக்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சஹியா லைஃபான்னு என்னது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் எல்லாம் சஹியான ஆதாரபூர்வமான செய்திகள். நாதிராக மிக அரிதாகத்தான் என்ன செய்யும், 1-2 பலகீனங்கள் வரும், அதில் அவுராதுகளில் எந்த பலகீனங்களும் இல்லை. அதனால் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் சொன்னாது சஹியான துவா தான். ஒருவர் சஹீஹுல் புகாரில் வந்தவரும் பல அறிஞர்கள் சஹீஹுல் புகாரில் வந்திக்கிறான்னு சொன்னவரும் அதை ரிசர்ச் பண்ணி கண்டிக்கிறது கொஞ்சம் என்னது அதிமேதாவித்தனம். அது சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். சஹீஹுல் புகாரில் 6312வது இலக்கத்தில் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு இந்த செய்தி அறிவிக்கிறான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூங்குவதற்காக தனது விரிப்புக்கு சென்றால் கால பிஸ்மிக அமூது வ அஹ்யா, கால பிஸ்மிக அமூது வ அஹ்யா, நபியவர்கள் சொல்லுவார்கள் பிஸ்மிக உனது பெயரை கொண்டு, அமூது நான் மரணிக்கிறேன், வ அஹ்யா நான் உயிர் பெறுகிறேன். வ இதா காம நபியவர்கள் எழுந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எந்த இறைவன் அல்லாஹ் என்னை அதாவது எனது மரணத்திற்கு பின்னால் உயிர்ப்பித்தானோ அவனுக்கே எல்லா புகழும், அவனின் பக்கமே நாம் என்னது மீட்டப்படுவோம் அல்லது உயிர்ப்பிக்கப்படுவோம். இது சஹீஹுல் புகாரில் வருது. அப்போ இந்த துஆ எதோட சேர்த்து வருது, தூங்குவதற்காக சென்றால் இதா அவா இலா ஃபிராஷிஹி தனது விரிப்புக்கு சென்றால் இந்த மாதிரி என்ன செய்வார்கள், ஓதுவார்கள், எழும்பினால் இப்படி ஓதுவார்கள். ஆனால் அதில் தூங்குற நேர துஆ எப்படி வருது, பிஸ்மிக அமூது வ அஹ்யா, பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சஹீஹுல் புகாரில் 6314வது இலக்கத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இன்னொரு அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டது. எப்படின்னு சொன்னால் நபி அவர்கள் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல், நபி அவர்கள் இரவில் தன் படுக்கைக்கு சென்றால். இப்போ இதிலிருந்து என்ன விளங்குது, பகல் தூக்கத்துக்கு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா இல்லை. ஏன் இந்த செய்தி என்னது, இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல், இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஹதீஸ்களை ஜம்மு செய்வதனால, எல்லா அறிவிப்புகளையும் எடுப்பதனால ஒரு ராவி சுருக்கமாக அறிவிச்சிருப்பார், இன்னொரு ராவி தேவையான அறிவிச்சிருப்பார், இன்னொரு ராவி கேட்டதே முழுசாக சொல்லணும்னு என்ன செஞ்சுப்பார், அறிவிச்சிருப்பார். அதனால் என்ன நடக்கும், இப்போ அதில் எப்படி வருது, ஆரம்பமான சொன்னது இதா அவா இலா ஃபிராஷி படுக்கைக்கு சென்றால் பகலையும் குறிக்கும் இரவையும் குறிக்கும். இது எப்படி வருது, மினல் லைல் இரவிலே நபியவர்கள் தூங்க சென்றால் எப்படி ஓதுவார்கள் என்று சொன்னால் வதஅ யதஹு தஹ்த ஹத்திஹி தனது கையை தனது கன்னத்துக்கு கீழே என்ன செய்வார், வைப்பார். அதுக்கு பின்னால் சும்ம யகூல் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அல்லாஹும்ம என்றது யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம என்றது யா அல்லாஹ்னு சொல்றோமே இதுக்கு சமம் தான் அல்லாஹும்மன்றது. அல்லாஹ் அந்த மீம் பின்னால் சேர்க்கப்படும், அல்லாஹ்ல பின்னால் என்ன செஞ்சிருக்கும், மீம் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிக அமூது உன் பெயரை கொண்டே நான் என்ன செய்கிறேன், மரணிக்கிறேன், வ அஹ்யா உயிர் பெறுகிறேன். வ இதஸ்தைகல அவர் விழித்தெழுந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்தெழுந்தா இந்த வார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹதீஸ்லையும் எலும்புறதுவா அது ஒரே மாதிரி தான் வருது, இரண்டாவது சொன்னதுலையும் எலும்புறதுவா ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் தூங்குறதுவா என்ன செய்யுது, பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யான்னு மாறி வருது. சஹீஹுல் புகாரில் 6324வது இலக்கத்தில்
ஹுதைஃபா ரதியல்லாஹு அதே ஹுதைஃபா ரதியல்லாஹு வரியாக வருது எப்படின்னா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம நபியவர்கள் தூங்க விரும்பினால் கால பிஸ்மிகல்லாஹும்ம அமூது வ அஹ்யா பிஸ்மிகல்லாஹும்ம அமூது வ அஹ்யா ஏற்கனவே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ இப்போ பிஸ்மிகல்லாஹும்ம அமூது வ அஹ்யா பிஸ்மிக அல்லாஹும்ம உனது பெயரை கொண்டு இறைவனே அமூது வ அஹ்யா நான் மரணிக்கிறேன் உயிர் பெறுகிறேன். அதுக்கடுத்தது வஇத இஸ்தைகத மின் மனாமிஹி நபியவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். சேம் வசனமே என்ன செய்கிறது அதில் வருது. நாலாவது அறிவிப்பு சஹீஹுல் புகாரியில் 7394வது இலக்கத்தில் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷி நபியவர்கள் தூங்க சென்றால் கால அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ அமூத் அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ அமூத் யா அல்லாஹ் பிஸ்மிக உன் பெயரை கொண்டுதான் அஹ்யா நான் உயிர் பெறுகிறேன் நான் மரணிக்கிறேன். ஏற்கனவே அமூத்து வ அஹ்யா இந்த மாதிரி வருது. வ இதா அஸ்பஹ ஏற்கனவே விழித்தெழுந்தால் அப்படியெல்லாம் வருது. இப்போ இதில் தெளிவாக விளங்கிட்டேன். ஏன்னா விழித்தெழுந்தால் எந்த நேரத்தில் விழித்தெழுந்தால் என்ன செய்யலாம் ஓதலாம். இங்கே என்ன சொல்லுது வைதா அஸ்பஹ சுபகில் அது விழித்தெழுந்தால். இப்போ இந்த துவா எதுக்கண்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு இரவுல தூங்க செல்லுகின்ற பொழுது காலையில் எழும்புகின்ற பொழுது அதுக்கு மட்டும்தான் இந்த துவா. ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது என்ன மினல் லைல் இரவு தெளிவாக வருது. இதில் எப்படி வருது இதா அஸ்பஹ காலை பொழுதை அடைந்தால் என்ன சொல்லுவாங்க சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இதில் தான் காலை மாலை துவாக்களில் சிலர் என்ன செய்வாங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானாவை என்ன செய்வாங்க கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஏன் காலை துவால சேர்த்தாங்க இதா அஸ்பஹ காலை பொழுது அடைந்தால். ஏன்னா அந்த துவாலே அப்படித்தான் வருது காலை பொழுது அடைந்தால் அல்லாஹுமிக்க அஸ்பஹனா வபிகம் செய்னா நபியர்கள் ஓதுவார்கள் அப்படின்னு சேர்ப்பார்கள். ஆனால் இது தெளிவாக மற்ற அறிவிப்புகளில் வந்திருக்குது ரசூலா விழித்தெழுந்தால் இந்த துவாவை ஓதுவார்கள் என்று சொல்லி. சஹீஹுல் புகாரியில் 7395வது இலக்கம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன ஹதீஸ்களை யார் அறிவித்தது ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ அபூதர் அறிவிச்ச ஒரு ஹதீஸை சொல்லுங்கன்னு சொன்னால் அபூதர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அறிவிச்ச ஹதீஸ் சொல்லுங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இப்போ அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நபியவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல் இரவு நேரத்தில் நபியவர்கள் தூங்க சென்றால் கால பிஸ்மிக நமூது வ நஹ்யா பிஸ்மிக நமூது வ நஹ்யா அதாவது உன் பெயரை கொண்டே நமூத்து நாம் மரணிக்கிறோம் வனஹ்யா நாம் உயிர் பெறுகிறோம் பண்மையில. ஏற்கனவே அமூத்து அஹ்யா இப்போ நமூத்து வனஹ்யா பிஸ்மிக நமூத்து வனஹ்யா. ஃபைதஸ்தைகத நபியர்கள் விழித்தெழுந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் இப்படி சொல்லுவார்கள். பாருங்க அந்த எலும்பு விஷயத்தினது வரல மாற்றமே வரல. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது சஹீல் புகாரி. சஹீஹ் முஸ்லிமில் 7062வது இலக்கம் பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல் பரா இப்னு ஆசிப் மூன்றாவது நபித்தோழர் பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிறாங்க கான இதா அஹத மல்ஜஅஹு நபியவர்கள் இரவிலே தூங்க சென்றால் கால அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ பிஸ்மிக அமூது அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ பிஸ்மிக அமூது யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டே நான் உயிர் வாழ்கிறேன் வ பிஸ்மிக அமூது நான் உன் பெயரை கொண்டே மரணிக்கிறேன். வ இதஸ்தைகத நபியர்கள் விழித்தெறிந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சொல்றது எல்லாத்தையும் பாடமாக்கி சொல்லுங்கிறதுக்காக வேண்டிய இல்லை. நம்மளுக்கு இந்த அறிவு இருக்கணும். இதை பற்றி ஒரு பின்னறிவு நம்மளுக்கு இருக்கு. இப்போ அமூத்து வ அஹ்யா நமூத்து வ நஹ்யா இல்லைங்கிட்ட அஹ்யா வ அமூத்து அல்லாஹும்ம பிஸ்மிக்க அல்லது பிஸ்மிக்க அல்லாஹும்ம இதை நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ இதை பாடமாக்க நினச்சா கூட இது கஷ்டமும் இல்லை. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அமூத்து வ அஹ்யான்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அதெல்லாம் விட்டுருங்க. அமூத்து வ அஹ்யா நமூத்து வ நஹ்யா பண்மையில் அப்புறம் மாறி சொல்கிறது எனது அஹ்யா வ அமூத்து. இதில் எல்லாத்துலேயும் பிஸ்மிக் அல்லாஹும்ம சேருங்க அல்லாஹும்ம பிஸ்மிக்கே சேருங்க அவ்வளோதான். அதான் மாறி மாறி வந்திருக்குது தர்த்தீபோடு தெரியணும். ஆனால் அதுக்காக வேண்டி தூங்க போகிற இடத்துல போய் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யா அல்லாஹும்ம பிஸ்மிக்க நமூத்து அஹ்யா அல்லாஹும்ம அஹ்யா வ அமூத்து அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது ஓட்டிருக்க கூடாது. இது ஒரு முறை ஓடுறது தான். துவா என்றது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா அவ்வளோதான். பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து அஹ்யா ஒரு பாடமாகி கொடுக்கல ஒன்றை தான் என்ன செய்யணும் பாடமாகி கொடுக்கணும். இதில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம அதில் நம்ம வளமையாக ஏதோ ஓதிட்டு வந்தோமோ அதை ஓதலை என்ன சரியான ஹதீஸில் வாரது. ஆனால் இந்த அறிவு நம்மளுக்கு இருந்ததுன்னா என்ன செய்யும் அபூதர் ரதியல்லாஹு அறிவிச்சிக்கிறாங்க பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அறிவிச்சிக்கிறாங்க ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சுக்கிறாங்க அறிவித்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருலையும் எது சரியாக இருக்குது அல்ஹம்து அதான் ஒரே வார்த்தையில் வருது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எதுக்கும் அதிலே ஒரு மாற்றமான ஒரு வசனம் வருமானு தேடி பார்த்தா
தாவாத்துல் கபீர் என்ற இமாம், அதாவது இப்போ தபரானியுடைய நூலில் வந்து அல்லது இமாம் பைஹக்கி 2 பேர் ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅத மௌத்தி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅத மௌத்தி, எனது மரணத்துக்கு பின்னால் என்னை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு. அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமா எனக்கு தெரியாத, ஆனால் நான் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் புகாரி முஸ்லீமில் அது வராதனால அது இதுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து தேட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ரைட். இப்போ இதில் எங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது என்னென்னா, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, 3 நபித்தோடர் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி, பலமான செய்தி. இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு வருது. இப்போ எதை துவாக்கள் திடீர்னு லைஃப் ஆகுது சையா பிரச்சனை இருக்குது, ஒரு ஆள் சொல்கிறார் இந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யான லைஃபன், சாத்தியமே இல்லை உங்களுக்கு சொல்லலாம். என்னது சாத்தியமே இல்லை. இது சஹீஹுல் புகாரில் வருது, முஸ்லீமில் வருது, அபூதர் அறிவிச்சு, நிறைய பேர் அறிவிச்சது எங்களுக்கு தெரியும். பேரை கூட ஞாபகம் இல்லாட்டி கூட நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இதை அறிவித்தது எங்களுக்கு உறுதி. அதுவும் பல வார்த்தைகளை கொண்டு இது என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது என்ற இந்த எச்சம் என்ன செய்யும் நம்முடைய ஞாபகத்தில் இருக்குது. அதாவது இந்த பகுதி நம்ம தேடின இந்த மீத பகுதி நம்ம மனசில் என்ன செய்யும், ஞாபகத்தோடு இருக்கும். சரி, இந்த ஹதீஸில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் விஷயம் என்னன்னு சொன்னால், பிஸ்மிக்க, உனது பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன் அப்படின்றது. இது அகீதாவோட சம்பந்தப்பட்ட பகுதி. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சப்பிஹ் அப்படின்னா துதிப்பீராக, தூய்மைப்படுத்துவீராக. இஸ்ம ரப்பிக், உமது இறைவனுடைய பெயரை, உயர்ந்த இறைவனுடைய பெயரை துதிப்பீராக என்று வருது. அப்ப இஸ்ம ரப்பிக், இறைவனுடைய பெயரை துதிக்கிறதா இறைவனை துதிக்கிறதா? இறைவனை தான் துதிக்கணும். அப்ப இறைவனுடைய பெயரை துதித்தல் அங்க வந்திருக்குது. இறைவனது பெயரை துதித்தல். இப்ப இறைவனை துதித்தலா பெயரை துதித்தலா? பிஸ்மிக்க, உனது பெயரை கொண்டு அப்படின்னு சொல்றோம். பேருக்கு பவரா இறைவனுக்கு பவரா? பேர் இறைவனை அடையாளப்படுத்துறது என்ற ஒரு சப்ஜெக்ட் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். துவா கேட்குற நேரத்தில் பிஸ்மி என்று வந்தீங்கன்னு சொன்னால் என்ன புரியணும்டா, நாங்கள் பிஸ்மில்லா இறைவனது பெயரை கொண்டு அப்படி என்று சொல்றது இறைவனை கொண்டு என்ற கருத்தில். இறைவனது பெயரை கொண்டுண்டா அல்லாஹ் என்றது இவருடைய பெயர் யாரை குறிக்குது? அல்லாஹ்வை குறிக்குது. ரஹ்மான் என்றது இறைவனுடைய பெயர், ரஹ்மான்றது யாரை குறிக்குது? அல்லாஹ்வுக்கு. அப்ப பிஸ்மி என்று சொல்றது பெயரை கொண்டு என்று சொல்றது பெயரை கொண்டு இல்லை. உங்களோட பேரை சொல்லித்தான் என்ன செஞ்சோம், வேலையை பார்த்துக்கணும்னா அர்த்தம் என்ன? உங்களோட பேரை சொன்னதுக்கு அப்துல் ரஹ்மான் என்ற பேருக்கு கொடுத்த மரியாதை இல்லை, உங்களுக்கு கொடுத்த மரியாதை. அது உங்களோட பேர் அவனுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் 1000 பேர் இருக்கிறான், ஆனால் உங்களுக்கு தான் அது சொல்லப்படுறதுன்னு தெரியும். இதனால பெயர் என்றது பிஸ்மிக்க என்று சொல்றது பிக்க என்றது. அதனால தான் எப்படி வருது, பிக்க நமூத்து வனஹ்யா, ஹதீஸ்ல வருது பாத்தீங்களா? பிஸ்மிக்கன்னு வருது, பிக்க, உன்னை கொண்டு நாம் மரணிக்கிறோம், உன்னை கொண்டு உயிர் வாழ்கிறோம். என்ன எதன் காரணமாக வருது? பிஸ்மிக்க என்றாலும் சரிதான், பிக்க என்று சொன்னாலும் என்னது சரிதான் என்பதனால தான் அது வருகிறது. அப்ப எனவே எங்கெல்லாம் பேரை கொண்டு வருகிறதோ அது இறைவனை குறிக்கத்தான் என்ன சொல்லப்படுகிறது. பேருக்குன்னு தனியாக என்ன செஞ்சிடக்கூடாது. ஏனென்றால் பேரெழுதி கரைச்சி குடிக்கிறதால எந்த பவனும் இல்லை. இந்த மாதிரி வாரனால் என்ன செய்யறாங்கன்னா இஸ்ம் அஸ்மா, இஸ்ம் கரைச்சி கொடுக்குறன்ற இந்த நம்பிக்கையால வந்தது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு விரிவா நம்ம புரிஞ்சுக்கிற இடம். பெயர் எழுதணும், இந்த பெயருக்கு பவர் பிஸ்மிக்க வருது, உன் பெயரை கொண்டு. இஸ்முக்கு பெரிய ஒரு பவர் இருக்கின்றது, அதை கரைச்சி குடிக்கிற சிந்தனை செஞ்சது வந்தது, அதை கட்டி போடுற சிந்தனை வந்தது, ஆட பரக்கத்தேட வந்தது. பெயருக்கு இல்லை, பெயர் குறிக்கிறது இறைவனைத்தான். பெயர் அர் ரஹ்மான் என்ற சொல்லுக்கு என்னது எதுவும் இல்லை. அர் ரஹ்மான் இறைவனை குறிக்கிற நேரத்தில் மட்டும்தான் என்னது மரியாதை. அர் ரஹ்மான் ஒரு ஆளுக்கு பெயர் வச்சுக்கிறான்னு வைங்களேன், அவர் பெயர் வைக்கிற பிழை, பெயர் வச்சிருந்தா கூட அந்த ரஹ்மானுக்கு என்னது எங்கள்கிட்ட எந்த வெளியும் இல்லை. அந்த ரஹ்மான் இறைவனை குறித்தால் மட்டும்தான் என்னது எங்கள்கிட்ட வெளியும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப இது இறைவனை நாம் குறிப்பதற்காக பிஸ்மிக்க என்று சொல்றதும் பிக்க என்று சொல்றதும் சமனானது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக அமூத்து வ அஹ்யா, நாங்க இதுல மரணிக்கிறோம் என்று வந்திருக்குது. மரணிக்கிறோம் என்ன? நாம் இரவுடைய தூக்கத்தை தான் அந்த இடத்துல குறிக்கிறோம், இரவுடைய தூக்கத்தை தான் குறிக்கிறோம். அஹ்யா என்பது நம்ம காலையில் விழிக்கிறத என்ன செய்யறோம் அந்த இடத்துல குறிக்கிறோம். ஆனா குர்ஆன் மௌத்து ஹயாத் என்று சொல்லுது. இது எங்களுக்கு தெரியும், இந்த நிரந்தர மௌத்தை இது குறிக்கல. நம்ம நிரந்தரமா வாழ்க்கையும் குறிக்கல. ஏன்னா உண்மையில வாழ்க்கை எது? யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எனது வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்தது வாழ்க்கையே அல்ல. யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எனது வாழ்க்கைக்காக நான் ஏதாவது முற்படுத்தி இருக்க கூடாதுன்னா என்னது? இது ஹயாத்தே அல்ல, இது ஹயாத்தே அல்ல. அதனால என் வாழ்க்கைக்காக முற்படுத்தி இருக்க கூடாதுன்றோம். ஆனா இந்த இடத்துல அஹ்யான்றது நம்ம தற்காலிகமான வாழ்வையும் இந்த உலகத்தில் தூங்குற தற்காலிகமான மரணத்தையும். ஆனா இதுல அதாவது ஒரு அற்புதமான ஞாபகத்தை இறைவன் என்ன வச்சுக்கிறான்டா, அமூத்து அஹ்யா, நீங்க மௌத்தாகிட்டீங்க, எப்ப எழுப்பப்படுவீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு சூறு ஊதப்பட்டு நம்ம எழும்புவோமே,
காலு மம்பஅதனா மின் மர்கதினா, ரகதேண்டா தூங்குறது, மின் மர்கதினா எமது தூங்குகின்ற இடத்திலிருந்து எம்மை எழுப்பியவர்கள் யார் அப்படி என்று சொல்லி எழுப்பின உடனே என்ன செய்வோம் கேட்போம். நம்ம தூங்குற நேரத்தில் என்னமெல்லாம் நடந்திருக்கும், தூங்குறதுல நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த தூக்கத்தில் நாங்கள் மீண்ட உடனே தூக்கத்துடைய அந்த நேரமே என்ன செய்யாது, எங்களுக்கு என்ன நடந்து ஞாபகம் வராது. காலு மம்பஅதனா மின் மர்கதினா, எங்களை இந்த தூக்கத்திலிருந்து எழுப்பியவர் யார் நம்ம கேட்போம். சேம் நாம் இரவுல வந்து தூங்க போகிறோம், 8 மணிக்கு தூங்குறோம், திடீர்னு எழும்புறோம், எத்தனை மணி நேரம் தூங்குனேன்னு தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது, எழும்புறோம். வ இலைஹின் நுஷூர்.